ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், இவை அனைத்துமே தனக்கென்று பதியப்பட்ட, உருவாக்கப்பட்ட பாதையில், அதாவது அறிவு பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அறிவு பாதையில் பயணிக்கும் பொழுது ஏற்படும் தடைகள் தான் அவற்றினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. இந்த வளர்ச்சி தான் ஒரு தனி மனிதனுடைய டிஎன்ஏவாக உருமாற்றம் பெறுகிறது, அல்லது டிஎன்ஏ தான் இந்த வளர்ச்சியை உருவாக்கக்கூடியதாக உருமாற்றப்படுகிறது. ஆக கல்வி ரீதியான, தொழில் ரீதியான, வளர்ச்சி ரீதியான ஒரு தனி மனித இயக்க நுண் அமைப்பை கண்டறிவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய சிறப்பு சேவையாக இருக்கிறது. அவர்களுடைய இயக்க பாதையை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான வழியில் அவர்களை உயர்த்துவது, முன்னேற்றுவது, அவர்களுடைய உடல் நலத்தை சீராக்கி ஆரோக்கியமாக வாழ வைப்பது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய செயல் நோக்கமாக உள்ளது. உலகில் முதலாக கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியத்துக்காக உருவாக்கப்பட்ட முதல் கிளினிக், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளினிக் ஃபார் லைஃப் என்ற விழிப்புணர்வோடு இந்த பதிவை தொடங்குவோம். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எங்களுடைய நிறுவனம் 360க்கும் மேற்பட்ட தனி மனித நிறுவன தொழிற்சாலையை மேம்படுத்துவதற்கான ஸ்பெஷல் ஹியூமன் இன்டெலிஜென்சி சர்வீஸை செய்து வருகிறது. எங்களுடைய நண்பர்கள் எப்படி இந்த 360 கன்சல்டன்சி சர்வீஸை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கான மூல காரணம் என்ன என்பதையும் கேட்டார்கள். இந்த மனித நுண்ணறிவு என்பது இப்போவல்ல, 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் சங்க இலக்கியங்கள் கூட இது சம்மந்தப்பட்ட நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதில் ஒன்று என்னென்னா, அறிவினால் தான் நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய நுண்ணறிவு எங்கே முடக்கப்படுகிறது? இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, பிரபல திரைப்பட நடிகர் தன்னுடைய மகன் கராத்தேவில் வெற்றி பெற்றதாக ஒரு போஸ்ட் பார்த்துருக்கலாம். அதேபோல் பிரபல நடிகைகளுடைய குழந்தைகள் மருத்துவத்தில் பட்டம் பெற்றதாகவும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதேபோல் நகைச்சுவை நடிகர் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் அவருடைய குழந்தைகளை மருத்துவத்துறையில் படிக்க வைத்து அவர்கள் சேவையாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் பெரும்பாலும் திரைப்படத்துக்கு வரவில்லை. திரைப்படத்தை ரசிப்பவர்கள் இன்றளவும் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மட்டும் அந்த ரசிப்பதை தாண்டி அவர்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நடிகர்களுடைய குழந்தைகள். ஸோ நாங்கள் இதை பல்வேறு வகையில் ஆய்வு செய்தோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, துபாயில் ஒரு டியூஷன் டீச்சருக்கு 2.5 லட்சம் சேலரின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுடைய இயல்புத்தன்மை, டிஎன்ஏ எது கெட்டுவிட்டது அல்லது டிஎன்ஏவை எது தடுத்து நிறுத்தியது என்று பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய தினம் அனைத்து மாணவர்களுமே அல்லது தொழிற்சாலையில் உள்ளவர்களுமே தனி மனிதன் கூட ரசிப்பதற்கு மட்டுமே கற்றுக் கொடுக்காமலேயே கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி அவர்களுக்கு கற்றுக்கொள்ளும் திறன் அல்லது கற்றுக் கொடுக்கும் யாரும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்போ இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸை எப்படி உருவாக்கணும்னா, அவருடைய செயல்திறனை பல்வேறு வகையில் அவர்களுக்கு நாங்கள் சொல்லி தருவதில்லை. எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜுடைய ஃபார்முலா என்னென்னா, யாருக்கும் நாங்கள் டீச் பண்ணுறதே கிடையாது. நோ அட்வைஸ், நோ டுட்டோரியல், நோ மெடிசன். அப்போ அவர்களுடைய இன்பாண்ட் குவாலிட்டியை தான் நாங்கள் வெளியே கொண்டு வர்றோம். அவர்களுக்குள் நிறைய, அதாவது மாணவராக இருந்தாலும் சரி, தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, அதாவது நாங்கள் ஒரு தனி மனிதன் என்று தான் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்குள் பல்வேறு விதமான கருத்துக்கள் அல்லது முரண்பாடுகள் அல்லது சமன்பாடுகள் அல்லது தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய செல்ஃப் டிசிப்டிவ் நாலேஜ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும். அப்போ இதை நாங்கள் ஒன்றை ஒன்றாக பல்வேறு விதங்களில் கண்டறிந்து தான் அதை நாங்கள் அன்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த கற்றதை திருத்தி கற்ற வைக்கிறோம். அல்லது தேவையற்ற விஷயங்களை களைந்தெடுப்பதற்கு அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான உளவியல் சார்ந்த அணுகுமுறைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய பார்வை அல்லது அவனுடைய அறிவு பாதை எவ்வாறு இயங்குகிறது என்பதை ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நாங்கள் ஒரு மனிதனுடைய அறிவு மூலம் என்பது டிஎன்ஏ தான் அறிவு மூலம். டிஎன்ஏ எப்போ பதிவாகிறது? தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது, அதே போல் பிறந்த பிறகு
அங்கு உணரப்படுகிறது, இங்கே உணர வைக்கப்படுகிறது. அந்த டிஎன்ஏவில் உள்ள பல்வேறு செயல் அழுத்தங்கள் அல்லது செயல் ஊக்கிகள் தான் இந்த உலகத்தை தேட வைக்கிறது. அதோடு சேர்ந்து சுற்றுப்புற சூழலை சார்ந்த எபிஜெனட்டிக் பிஹேவியர், எபிஜெனட்டிக் ஸ்டிமுலேட் சொல்கிறோம். இதுதான் அது தூண்டப்படுது. அப்போ இவற்றினுடைய தூண்டல்களையும் அதனுடைய அழுத்தங்களையும் நாங்கள் ஒன் பை ஒன்றாக கண்டுபிடிக்கிறோம். ஒரு மனிதனுடைய அல்லது தனி மனிதனுடைய நிறுவனத்தினுடைய இயக்கப்பாதை, அதாவது ஹியூமன் பிஹேவியர் என்பதை போல் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஸோ இவற்றை நாங்கள் கூர்ந்து அப்சர்வ் பண்ணி தான் அதை கண்டுபிடித்து அதை மாற்றுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய செயல் பிறரால் தூண்டப்படுகிறது. எதுக்கு அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான், அறிவு சார்ந்த தூண்டல் இல்லை. அதனால தான் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கியுள்ளோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி உருவாக்குவதற்கு எவ்வளவு டெக்னாலஜி தேவைப்படுகிறது, கோடிங் தேவைப்படுகிறது, அதே போல் ஒரு மனிதனுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி உருவாக்குவதற்கு பல்வேறு கோடிங் அதில் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, என்கிரிப்டடாக இருக்கும். அவருடைய அல்காரிதம் மாறி இருக்கும். அதை நாங்கள் அவங்களோடு பயணித்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் நிறுவனங்களுக்கும், அது கல்வி நிறுவனமாக இருக்கலாம், கல்லூரி நிறுவனமாக இருக்கலாம், அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அல்லது தனி மனித வியாபார அல்லது கூட்டு வியாபார ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கலாம். இவற்றில் உள்ள மனித எந்திரங்களுடைய அல்காரிதம், அந்த நிறுவனத்தினுடைய அல்காரிதம், மனிதனுடைய தனிப்பட்ட நடத்தை, அந்த நிறுவனத்தினுடைய நடத்தை, இவற்றில் உள்ள வேறுபாடுகள், சமன்பாடுகள், முரண்பாடுகள் இவற்றை கண்டுபிடித்து தான் நாங்கள் மாற்றுகிறோம். இதற்கு கால அளவு என்பது 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை, அவருடைய ஒத்துழைப்பு பொறுத்து கால அளவு மாறுபடும். ஆகவே இன்றைக்கி நீட் இன்டெலிஜென்சியாக இருக்கட்டும் அல்லது யூபிஎஸ்சியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் நம்ம கேட்டிருக்கலாம். அதாவது ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ எந்தளவுக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது வரக்கூடிய நீட் 2024 நீட் எக்ஸாமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்க 23 லட்சம் பேர். அப்போ 23 லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எத்தனை லட்சம் பேர் செலெக்ஷன் பண்ணுவாங்க? அதிகபட்சம் 1 லட்சம் பேர் போட்டுங்களேன். 1 லட்சம் பேர் உள்ள சீட்டுக்கு 23 லட்சம் பேர் காம்படிட் பண்ணுறாங்க. அப்போ 23 லட்சம் பேருமே அவங்களும் +2 வரைக்கும் படிச்சிருக்காங்க அல்லது நீட்டுக்கு ரிப்பீட்டேட்டிவாக போயிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்க்குற ஸ்டூடெண்ட் எல்லாம் நிறைய ரிப்பீட்டேட்டிவாக தான் போயிருக்காங்க. எங்கள்கிட்ட நீட் முடிச்சு MPPS போய் அங்கே படிக்க முடியலன்னு சொல்லி எங்களுடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங் லேப் அனாலிசிஸ்க்கு வரவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ 23 லட்சம் பேருடைய டிஎன்ஏ எப்படி கரப்டாக இருக்குது? அடிக்கடி சொல்கிறது உண்டு, உங்களுடைய அறிவு பாதை எவ்வாறு இயங்குகிறதோ அதை சரியான முறையில் கண்காணித்து முறைப்படுத்தவில்லைன்னா அது வாட்டில் போயிட்டே இருக்கும். அதனால தான் யானை அறிவுக்கு ஒப்பிடுவாங்க. நாங்கள் யானை பாதைங்கிறோம். அதாவது யானை தன்னுடைய பாதை எந்த பாதையில் போயிட்டுருக்குதோ அதனுடைய அடுத்த ஜென்ரேஷனும் அதே பாதையில் தான் போயிட்டுருக்கும். அதனால தான் கோவை போன்ற நகரங்களிலும் ஊட்டி போன்ற நகரங்களிலும் யானை பாதையை தடுத்து வீடு கட்டியதுனால அந்த யானை கூட்டம் அந்த வீட்டுகளை அழித்து விட்டு செல்கிறது, தோட்டத்தை அழித்து விட்டு செல்கிறது. அதே போல் தான் மனிதனுடைய அறிவு பாதை. இப்போ ஒரு குழந்தை மொபைல் பார்க்குதுன்னு நீங்கள் பிரியத்துக்கு விட்டிங்கன்னா அந்த குழந்தை மொபைலில் அடிமையாகிறதா அல்லது மொபைலை பழக்கப்படுத்திக் கொள்கிறதா அல்லது மொபைல் இல்லாமல் வாழ முடியவில்லையா என்ற கேள்விக்கு நீங்கள் தான் பின்னாடி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ இப்படி 23 லட்சம் பேர் 1 லட்சம் போஸ்ட்டுக்கு 1 லட்சம் சீட்டுக்கு போட்டிடுறாங்க. அதே மாதிரி 6500 போஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அதே போல் யூபிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 13 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 1400 பேர் அடுத்த லெவலுக்காக அவங்க பாஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் அதில் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பண்ணவங்க ஒரு 1015 பேர் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 13 லட்சம் பேர் எழுதி 1100 பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே அறிவு சார்ந்த காம்படிஷனாக இல்லை அந்த ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய கன்வென்ஷன் ஸ்டடீஸில் உள்ளக்கூடிய பிஹேவியரா? இதை உணர்ந்த எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனித நிறுவன தொழிற்சாலையினுடைய அவங்களுடைய இயக்கப்பாதை, அறிவுப்பாதை, நடத்தை பாதை, அவருடைய செயல்பாதையை கண்டறிந்து மாற்றுவதற்கு தான் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி, இண்டஸ்ட்ரியல் இன்டெலிஜென்சி, ஹியூமன் இன்டெலிஜென்சி, கார்ப்பரேட் இன்டெலிஜென்சி, அதே போல் அவர்களுடைய பிஹேவியர் இன்டெலிஜென்சி போன்ற பல்வேறு சிறப்பு துறைகளை உருவாக்கியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முதல்ல
வயர் ஃபோன் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து வயர்லெஸ் ஃபோன் வந்தது, இப்போ வந்து செல்ஃபோன் வந்துருச்சு, அதையும் தாண்டி ஆண்ட்ராய்டு வந்துருச்சு, இனிமேல் ஹியூமனாய்டு வரப்போகுது. ஆனால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொடுத்தா தான் படிக்க முடியுங்கிற டியூஷன் பேஸ்டு எஜுகேஷன் தான் இருக்குது. இதை மாற்றி இன்ஸ்டியூஷன் பேஸ்டு எஜுகேஷன், அதாவது உள்ளுணர்வு சார்ந்த கல்வியை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இது வந்து முற்றிலும் வந்து டீச்சிங் கிடையாது, அவர்களுடைய செயல்திறன் செயல் பாதையினுடைய இயக்கத்தை கண்டறிந்து மாற்றக்கூடியது. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.